NAT கேட்வே. இதுக்கு ஏதோ ப்ரீ ரெக்வசைட்ஸ் இருக்கு. இதுக்கு வந்து ப்ரீ ரெக்வசைட்ஸ் வந்து இன்டர்நெட் கேட்வே இருக்கணும். ஓகே, அது கரெக்ட்டு. EIP எக்ஸாம்பிள் வேணும்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் ஐபி வேணுன்ற மாதிரி காட்டுது. இது நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த EIPன்றது வந்து நம்ம அன்னைக்கு நீ மேனுவலாக கிரியேட் பண்ணும்போது கூட ஒரு எலாஸ்டிக் ஐபி அட்டாச் பண்ணுறத பார்த்தோம். அதுதான் கேட்குது. இருங்க, எனக்கு ஒரு எலாஸ்டிக் ஐபி கிரியேட் பண்ணால் போதும். அசோசியேஷன் நம்மளுக்கு தேவையில்லை. EIP கிரியேஷன் மட்டும் வேணும். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன். ஒரு நிமிஷங்க. இது என்னன்னா, இது கிரியேட் பண்ணும்போது அசோசியேட் பண்ணணும். ரெண்டுமே இப்போ வந்து இதை எடுத்தாச்சு. இதுக்கு வந்து NAT இன்ஸ்டன்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் வந்து NAT இன்ஸ்டன்ஸோட ஐடி கொடுக்கணும். NAT போட்டுக்கிறேன். ஒரு எலாஸ்டிக் ஐபி கொடுக்குறேன். இதுக்கு வந்து இது வந்து என்னன்னா ஒரு ஒரு ஐபி கிரியேட் ஆகும். ஆனால் அந்த ஐபிக்கு முன்னாடி இது ரெண்டுமே ரெண்டுமே சைக்கிளாக வருது. அதான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓகே, என்னன்னு பார்ப்போம். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து NAT கேட்வே. இது ரெண்டுத்தையும் எடுத்துக்கிறேன். இதை கூட போட்டுக்கலாம். இன்டர்நெட் கேட்வேயோட டிபெண்ட் தான் NAT கேட்வே. அதையும் ஸோ அலோகேஷன் ஐடி வந்து EIP LB. அதாவது வந்து இதை மேலே இருக்கிறது ரெஃபரன்ஸ் பண்ணிக்கிறேன். சப்நெட் வந்து இதேமாரி பப்ளிக் சப்நெட்டை தான் ஃபஸ்ட்டு அசோசியேட் பண்ணுவாங்க. ம் சரி, இது சப்நெட் ஐடி வந்து பப்ளிக் சப்நெட் தான் போட்டாகணும். இதோட நேம் வந்து பப்ளிக். சப்நெட் வந்து பப்ளிக்னு கொடுத்துட்றேன். இது ஓகே. டிபெண்ட்ஸ் ஆன் இன்டர்நெட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வே வந்து என்ன கொடுத்துருக்கோம்னா ஐஜின்னு கொடுத்துருப்போம், GWன்னு கொடுத்துருப்போம். இன்டர்நெட் கேட்வே வந்து டிபெண்டு. பட் இப்போ என்ன பிரச்சனை, இதுக்கு என்ன கொடுக்குன்னு தெரியல. இது வந்து கிரியேட் ஆகணும். கிரியேட் ஆகும்போது அது வரணும். இப்போ இதை எடுத்துட்டு ஓ ஆமாம், தெரியல. சரி, இதை ரன் பண்ணி பார்க்குறேங்க. என்னன்னா இதுக்கு வந்து இன்ஸ்டன்ஸ் ஐடி கேட்குது. ஒரு இன்ஸ்டன்ஸ் நம்ம இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணல. ஸோ அப்படி கிரியேட் பண்ணாத பட்சத்தில் இது எப்படி ஒர்க் ஆகுன்றது கொஞ்சம் டவுட்டாக இருக்கு. நான் பார்க்குறேன். ரொம்ப நாள் செக் பண்ணி மெயின் சப்நெட் ஐடிலாம் கொடுத்தாச்சு. ப்ரைவேட் டொமைன் இன்ஸ்டன்ஸ் இஸ் ஆப்ஷனலா? ஓகே, ஓகே. ஓகே, இது எல்லாமே ஆப்ஷனல் தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
இதில் எதுவுமே கொடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆப்ஷனல் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. VPSன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஓகேங்க, முடிஞ்சிச்சு. ராஜேஷ், ஒரே ஒரு நிமிஷம். ஓகேங்க, இப்போ அது முடிஞ்சிடுச்சு. நான் வந்து செக் பண்ணி பார்ப்போம். இப்போ நேட் கேட்வே வந்து ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். அதுக்கு வந்து ஒரு பப்ளிக் ஐபியும் அசைன் ஆகிருக்கும். ஸோ இப்போ எல்லாமே ஓகே. இப்போ நேட் கேட்வே கிரியேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி பார்த்து தான் ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் ஆகணும். அந்த ரவுட் வந்து இதில் சப்நெட்டோட அசோசியேட் பண்ணணும். ஸோ இதுதான் கொஞ்சம் புதுசு. ரவுட் டேபிள். இந்த ரவுட் டேபிளில் வந்து பப்ளிக் ஐபி இதோட விபிசி ஐடி கொடுப்போம். ரவுட் டேபிள் ப்ரைவேட் கொடுக்குறேன். ஐபி இப்போ இது இன்டர்நெட் கேட்வேன்னு போகிறது வந்து இப்போ நேட் கேட்வேயோட போகணும். அவ்வளோதான். நேட் கேட்வே போகணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணுறேன். அதுக்கான நேட் கேட்வே ஐடியை கொடுத்துட்டேன். கேட்வே வந்து நேட் கேட்வே கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து இந்த ரவுட் டேபிள் வந்து ப்ரைவேட் சப்நெட்டோட அட்டாச் பண்ண அசோசியேட் பண்ணணும். அசோசியேட் வந்து இப்படி பண்ணிக்க வேண்டியதான்.
பிரைவேட் தானே கிரியேட் பண்ணேன், பிரைவேட் தான். பிரைவேட் சப்நெட்டோட அசோசியேட் பண்ணுறேன். அதுக்கு ரவுட்டிங் டேபிள் வந்து என்னென்னா டி பிரைவேட், அவ்வளோதான். இப்போ ரெண்டுமே அசோசியேட் பண்ணால் அது ப்ரைவேட் டேபிளோட அசோசியேட் ஆக போகுது. ஸோ இதை எடுத்து பார்ப்போம். ப்ரைவேட் சப்நெட் எடுத்துக்கிறேன். ப்ரைவேட் சப்நெட் எடுத்துகிட்டு ரவுட்டிங் டேபிளில் போனால் இப்போ இருக்கணும். எனக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. நான் ரன் பண்ணல, ரன் பண்ணிடுறேன். அசோசியேஷன், ஓகே. இந்த அசோசியேஷனுக்கு வந்து நேம் கொஞ்சம் ஏற்கனவே அதே நேமில் ரிசோர்ஸ் இருக்குது. அதனால் டூப்ளிகேட் ரிசோர்ஸ் நம்ம இருக்க முடியாது. எல்லாத்துக்குமே தனித்தனி நேம் தான். ஸோ அதனால் மாற்றிடும். இப்போ அசோசியேட் ஆகிடுச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா அசோசியேட் ஆகிடுச்சு. இப்போ சப்நெட்ஸு இது எல்லாமே முடிஞ்சிடுச்சு. சப்நெட்ஸ் ரெடி பண்ணுறேன். இப்போ தான் ஒரு விபிசி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். ஒரு கம்ப்ளீட் விபிசி வந்து நம்ம இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எதாவது டவுட் இருக்குங்களா? இல்ல ப்ரோ. ப்ரோ அந்த இது கமாண்ட் லைன்ல வந்து ஏதோ டெஸ்டிங் அப்புறம் இன்னொரு ஐஎன்ஜின்னு இருக்கு. எதுக்கு அது? ஆஹ், இந்த கமாண்ட் வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெராஃபார்ம் ரன் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு பிளான் ரன் பண்ணுவீங்க. இந்த பிளான் என்ன பண்ணுன்னா, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன சேஞ்சஸ் பண்ண போகிறீங்கன்றத ஒரு அவுட்லைன் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு ஆப்ஜெக்டாக ஸ்டோர் பண்ணணும். டெஸ்டிங்னு இந்த நேம் என்ன வேணால் கொடுக்கலாம். ஐஃபன் அவுட்ன்றது கொடுக்கல. இது எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டாக ஒன்று எடுத்துக்கும் வச்சுங்களேன். எதுவுமே கொடுக்கல ஏதாவது ஒன்று எடுத்துக்கும். இப்போ அவுட்டு டிஃபால்ட்டாக எடுத்துக்கோ தான் பாருங்கள். இப்போ ரன் பண்ணிடுச்சு எடுத்துக்கோ. இதுவே வந்து எனக்கு தனிப்பட்ட முறையில் வேணும், வேற ஒரு ஃபைலை வச்சுக்க போகிறேன், அதை நான் வேற ஒரு பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னும் போது இதுமாதிரி டெஸ்டிங் எடுத்து இப்போ நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஒன்று பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். ரெண்டுத்துக்கு தனித்தனி வேணும்னா தனித்தனி ஃபைல் வச்சுக்கிறது யூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்கள்தே அவங்க அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இன்னொரு விஷயமும் இருக்கு. அது டெராஃபார்ம் இல்ல ப்ரோ. டெஸ்டிங் அப்புறம் இன்னொரு இங்க இருக்கே. ஸ்கிரீன்ல டாப்ல பாருங்க. எனக்கு தேர்ட் லைன். ஒன்றும் தெரியுது. இதுவா? ஆஹா, ஸ்கிரீனோட டாப் லைன்ல தேர்ட் லைன் மேல ஓ, தேர்ட் லைன். அதுவா? சரி. இல்லை இல்லை இல்லை, அது வந்து என்னன்னா இது டெர்மினலில் வர சைடு எஃபெக்ட்டுங்க. உபுண்டு ஓ. டெர்மினலில் இந்த வேர்ட்ஸ் வந்து நீங்கள் திரும்பியும் இந்த அப்பேரை கொடுத்து பண்ணும்போது ஓவர்லாப் ஆகும். அது உபுண்டோட பக்கு, எங்கள் லேப்டாப்போட பக் அது. ம். சரி சரி ஓகே. ஓகேங்க, ஒரு நிமிஷம். சரி. ஸோ இப்போ நம்ம அப்ளை பண்ணிடுவோம். போய் பார்த்தீங்கன்னா இப்போ நான் அசோசியேஷன் ஓகே அசோசியேட் ஆயிருக்கும்.
இதில் ஒன்று பார்க்கணும் சார். ஓகே, இதுக்கு அடுத்த டாபிக் அதை பார்த்துப்போம். நெக்ஸ்ட்டு வந்து இதுலேருந்து ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும். EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும். ஸோ அதை நம்ம பண்ணணும். இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு வந்து ப்ரீ ரெக்வசைட்ஸே VPC தான். அது இப்போ நம்மக்கிட்ட ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும்னா இப்போ EC2 இன்ஸ்டன்ஸோட இதில் வந்து ஒரு பேசிக் ரெக்குயர்மெண்ட் நம்ம பண்ணுறது என்ன இருக்கும்னா கீப்பேர் கிரியேட் பண்ணுவோம். நான் அதை கிரியேட் பண்ணிக்கிறேன். EC2 வந்து தனியாக போட்டுக்கிறேன். எதுக்கு தேவையில்லாமல் ஒரே இதில் இருக்கணும். EC2 நான் தனியாக போட்டுக்கிறேன். இந்த கீப்பேருக்கு பதில் என்னோட கீப்பேரை போடணும். இப்போ என்னோட கீப்பர் வந்து கேட் இப்படி போட்டால் ப்ரைவேட்டாக இதுவே ஒன்று கிரியேட் பண்ணி கொடுக்கும். எனக்கு இது இந்த யூஸ் பண்ணி ஒரு கீயை வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஸோ அதனால் என்னோட பப்ளிக் கீயை வந்து நான் அதில் பேஸ்ட் பண்ணிடுறேன். ரைட் ஆயிடுச்சு. நான் ரன் பண்ணி பார்த்துக்கிறேன். கீப்பர் அப்படியே காட்டாதுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, நம்ம EC2 போய் பார்ப்போம். ஓகே, இப்போ டிப்ளாயர் கீ நான் போட்ட கீ வந்து இப்போ வந்துடுச்சு. சரிங்களா? என்னோட எக்ஸிஸ்டிங் கீயை நான் போட்டுட்டேன். இப்போ வந்து நம்ம EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான். AWS EC2 AWS இன்ஸ்டன்ஸ். இப்போ AWS இன்ஸ்டன்ஸில் வந்து ஒன்று இருக்குது. இப்போ என்னென்னா நீங்கள் இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணும்போது OS சூஸ் பண்ணுவீங்கல்ல. அந்த OS சூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த OSக்கு ஒரு ஐடி இருக்கும். அந்த OS ஐடி வந்து ஒவ்வொரு ரீஜனுக்கும் மாறும். இப்போ நம்ம சூஸ் பண்ணும்போது உபுந்துன்ற மாதிரி ஓஎஸை தான் பார்ப்போம். பட் அந்த ஓஎஸை கிளிக் பண்ணும்போது ஒரு ஐடி மேப் ஆகும். இப்போ இங்கே வந்து அதே மாதிரி தான். இப்போ நீங்கள் ஐடி வந்து கொடுக்கணும். அந்த ஐடி வந்து நீங்கள் ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ நான் மேனுவலாக எடுத்துக்கலாம் ஐடியை. பட் அந்த ரன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே கூட வந்து வேறு ரீஜன் ஒர்க் பண்ணும்போது ஒர்க் ஆகாது. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரீஜன்லேயே ஐடி எதாவது இருக்குதான்றது சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். இப்போ நமக்கே பார்த்துக்குவோம் வச்சுக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் அது எடுக்கணும்னா சர்ச் பண்ணுறோம்ல, அந்த விஷயத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு மாடியூல் பேர் வந்து டேட்டாங்க. சர்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற மாடியூல் வந்து டேட்டா. இப்போ இங்கே இது அதுதான் பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கோடில் இந்த உபுந்து இமேஜ் சர்ச் பண்ணுறாங்க. அது எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க. இதில் வந்து ஓஎஸ் வரும். இந்த ஓஎஸ் இமேஜ் வந்து இப்போ இப்போ AWS லினக்ஸ்னு வச்சுங்களேன். பியூட்டிஃபுல்லாக பார்த்தோ அதோட நேம் இது. ஸோ இதை சர்ச் பண்ணுற மாதிரி நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே சர்ச் இடத்துல நேம்னு இருக்கிற இடத்துல வந்து இதை இப்படி கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டேன். இப்போ இதை சர்ச் பண்ணி வரணும். இந்த ஓனர்ன்றதுக்கு ஓனருக்கு மாறும். நான் இதை எடுத்துக்கிறேன் அப்படி. இதை நான் சர்ச் பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் வரணும். இதை நான் இந்த ரிசல்ட் என்ன வருதுன்னு எனக்கு தெரியணும்ல. இதை நான் பார்த்தா தான் எனக்கு தெரியும் என்ன இருக்குன்னு. இதை அப்படியே ரன் பண்ணால் ரிசல்ட்ஸ் வந்து காட்டாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் பாருங்க, சர்ச் என்ன பண்ணுச்சு, என்ன ஐடி கொடுக்க போகுதுன்றது கொஞ்சம் கிளியர் டேட்டா இருக்காது.
ஆமா. அது சர்ச் பண்ணது வந்து இப்படி காட்டும். பட் ஆனா என்ன இருக்குதுன்றத காட்டாது. ஐடி காட்டாது. மோஸ்ட் வார்னிங். மோஸ்ட் ரீசன்ட் இமேஜ் நாட் ஃபில்டர்டு. வித் டேட்டா ஏஎம்ஐ உபுண்டு மோஸ்ட் ரீசன்ட் இஸ் செட் டு ட்ரீ. ஸோ செட் டு ட்ரூ குடுக்கணும் வந்து. நான் இப்ப எடுத்துக்கிறேன். குடுத்தனே. ஓனர் ஐடி எடுத்துட்டீங்களா? அத காமிக்குதுன்னு நெனைக்கிறேன் ப்ரோ. ஆ ஆமாங்க. ஆனா இதோட அவுட்புட்ட பார்த்தா தான் தெரியும். ஸோ இப்ப இப்ப இதோட அவுட்புட்ட நான் பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா வரும். ஸோ அவுட்புட்ட நான் பார்க்கணும்னா, அவுட்புட்ன்னு ஒரு மாடியூல் இருக்கு. இது டேட்டா டாட் ஏடபிள்யூஎஸ் இமேஜ் டாட் சரி எனக்கு ரிசல்ட்டாவே குடுக்கணும். என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்குறேன். இந்த அவுட்புட்ட போட்டா அவுட்புட் வந்து கொஞ்சம் காட்டும். ம். சர்ச் பண்ணது வந்து 2 செட் எக்ஸ்டிஏ இமேஜ் வந்து சர்ச் பண்ணுது. இமேஜ் ஐடி வந்து இது. இந்த இமேஜ் ஐடி எடுத்துக்கிறேன். இமேஜ் ஐடி இங்க போட்டு சர்ச் பண்ணா இமேஜ் ஐடி வர மாட்டேது. ம். இதோட எய்ம் ஐடி வந்து 27 வருது போல இருக்குது. என்னது? உள்ள கீழ போய் பார்த்தா தெரியும். அமேசான் லினக்ஸ் கோட் சர்வர் 224 வேற ஒண்ணு எடுத்துன்னு வந்திருக்கு. இதான் இதோட நேம். இதுதான் இதோட நேமு. இது வேற. ஆனா அமேசான் லினக்ஸ் தான். பட் வேறயா இருக்கு. எய்ம் ஐடி ஓ இதான் எய்ம் ஐடி. இது கிடையாது. நம்ம யூஸ் பண்ண போற எய்ம் ஐடி இது கிடையாது. அப்ப எக்ஸ்பிரஷன வந்து இன்னும் கொஞ்சம் மாத்தணும். இந்த கோட் சர்வர்னு வருது. எக்ஸ்பிரஷன் வந்து இன்னும் வேற எதா மாத்தணும். ம். 2023 வரைக்கும் மட்டுமா? ஏஎம்ஐன்னு போட்டுப்போம். விர்ச்சுவலைசேஷன் ஹெச்எம் தான் இருக்கு. வேற என்ன இருக்கு? இப்ப வந்து அமேசான் லினக்ஸ் வந்துக்குது. ஆனா அப்படியே அந்த ஐடி கரெக்டா கிடைக்கல. அது சார்ந்து வேற ஒண்ணு எடுத்துன்னு வந்திருக்கு. ம். போட்டு பார்ப்போம். ஐடி மாறினாலும் இது மாறாது. ம். 2023 டாட்
எடுத்துடுறேன். கிட்டத்தட்ட அது எடுத்தாரு. பட் ஆனா அந்த அந்த இமேஜ் ஐடி எக்ஸாக்ட் ஐடி வரல. பட் ஃபில்டர் பண்ணி ஒண்ணு எடுத்துட்டு வந்திருக்கு. எஸ்எஸ்டி ஹெச்விஎம் கேனல். டைப் வேணுன்ற மாரி வருது. ஓகே. இல்லைன்னா இத எடுத்துட்டு வந்து கூட மேட்ச் பண்ணலாம். இந்த டிஸ்கிரிப்ஷன் எடுத்துட்டு வந்து கூட மேட்ச் பண்ணலாம். இப்ப நான் போடுறது டிஸ்கிரிப்ஷன் தானே. இது வந்து ஃபில்டர் வந்து நேம் வச்சு ஃபில்டர் பண்றோம். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன வச்சு நம்ம பண்ணலாம். நேம் வந்து இவ்வளோ தான் வருது. அதுக்கப்புறம் போட முடியாது. ஒண்ணு அப்படி இல்லைன்னா இத டிஸ்கிரிப்ஷன வச்சு மேட்ச் பண்ணலாங்க. இது 2த்த வச்சு ட்ரை பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் எப்படி போடுறதுன்னு தெரியல. இருங்க ஒரு நிமிஷம் பார்ப்போம். ஃபில்டர்ல டிஸ்கிரிப்ஷன். அ ராஜேஷ் டைம் எத காட்டுதா? இன்னும் 3 மினிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சரிங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து சாரி சாரி. வேல்யூ. வேல்யூ ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போட்டிருக்கேன். Set of strings required. டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்க மாட்டேன் தான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இப்போ நமக்குன்னு பார்த்தா இது ஃபில்டர் பண்ணி இதுதான் வரும். லிங்க் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஆமாங்க. நான் வேற கொடுத்துறேன் ஒரு நிமிஷம்.